அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன்னா ஒரு முக்கியமான தருணம் உங்களுடைய வாழ்க்கையில, அதனாலதான் அது சிறப்பாக இருக்கணும். இங்க வந்து நீங்க அந்த பணி நியமனத்தை வாங்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் இது ஒரு உங்களுக்கும் ஒரு ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு முக்கியமானது. ஏன்னா அரசு உதவி வழக்கறிஞராக நீங்க வந்து நியமிக்கப்பட்டது. உண்மையிலேயே இதுக்கப்புறம் நீங்க நீங்க நடக்கிற ஒவ்வொரு இடமும் ஒரு முக்கியமான இடமா இருக்கும். நீங்க டீல் பண்ற ஒவ்வொரு கேஸும் ஒரு சாமானிய மக்கள் பயன்படுற வகையில இருக்கணும். எந்த விதத்திலும் நீங்க வந்து ஒரு எந்த இதுலயும் ஒரு ஒரு ஒருதலை பட்சமாவோ இல்ல எந்த மாதிரியாவோ நீங்க டீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் போடுற ஒவ்வொரு உத்தரவுகளும் ஒவ்வொரு கையெழுத்துகளும் நீங்க யாருக்காக வாதாடுறீங்களோ ஒவ்வொரு விஷயமும் அதற்கு பின்னாடி ஒரு சாமானிய மக்கள் கோர்ட்ல வந்து நீதி வேண்டும் நிக்கிற மக்களுக்கான ஒரு தேவையாக இருக்கும். எந்த இடத்திலும் நீங்க ஒருதலை பட்சமாகவோ இல்ல யாருக்காகவோ சார்பாகவோ நடந்து கொள்ளாமல் கண்டிப்பாக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நீதி கிடைக்கும்னு நீங்க கண்டிப்பா போராடணும். ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நீங்கள் நடந்துகிற ஒவ்வொரு விஷயம் தான் சாமானிய மக்கள் ஒரு நீதி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. எதனால வந்து இவ்வளவு கேஸ்கள் தேங்கி கிடக்குது எல்லாமே இருக்கு. எல்லாமே அங்க சரி செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு நீதிபதிகள் பலர் வந்து போராடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நிறைய நீதிபதிகள் உதாரணம் சொல்லலாம். அவங்க எல்லாம் போராடி ஒவ்வொரு கேஸையும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் எவ்வளவு படியா முடிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் அரசு வழக்கறிஞர்களும் அடுத்த நீங்க ஒரு 20-30 ஆண்டுகள் நிறைய பேர் ரொம்ப இளைஞர்களா இருக்கீங்க, குறைந்த வயதா இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நீங்க பணியாற்றும் பொழுது பல ப்ரொமோஷன் வந்து பல பேர் வந்து மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு போகக்கூடிய நிலையில இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்க கிராஸ் பண்ணி போறப்ப கண்டிப்பா ஒரு சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு பின்னாடி அந்த கோர்ட்டுக்கு கேம்பஸ்க்கு வெளியில நீங்க பாக்குற கண்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஏக்கத்தோட இருக்கும். என்னைக்கு இதுல இருந்து நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், அந்த தீர்ப்பு என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் காத்துட்டு இருப்பாங்க. எல்லா விதத்திலும் சிவில் கேஸா இருக்கட்டும் கிரிமினல் கேசஸா இருக்கட்டும். சோ அவர்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க ஒவ்வொரு நாளும் அதை நீங்க மனதில் வச்சுக்கிட்டு தான் செயல்படணும். ஏன்னா ஒரு